மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகத்துடன் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். நீட் தேர்வு முறைகேடு குறித்த இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் வெடித்திருந்த நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கிறார். இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் தலைமை கேள்விக்கலாம். சார் வணக்கம் சார். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். ஏனால் இது மத்திய மந்திரி பிரதான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது இந்த போராட்டத்துடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று. அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அந்த நிறைவேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம், நாடு முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் ஜாதி மத இன மொழி வித்தியாசம் இல்லாமல் இந்த கோரிக்கையில் ஒத்த கருத்துடைய அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்திய விடாப்பிடியான தொடர்ச்சியான வலுமிக்க போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி. அதனால்தான் நாடு முழுவதும் இப்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற விலை என்பது ரொம்ப அதிகம். காவல்துறை மற்றும் துணை இராணுவ படையினருடைய கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி பல நூற்றுக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் காயமுற்று மருத்துவமனையில் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் மீது பொய் வழக்கு என்பது அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட பயன்படுத்தப்படும் என்று ஒரு கடுமையான அச்சுறுத்தல் என்பது ஆட்சியாளர்கள் தரப்பில் இருந்து வந்தது. இணையத்தை துண்டிப்பது, மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடுவது போன்ற பலவிதமான அடக்குமுறைகளை எல்லாம் மீறி இந்த வெற்றியை இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறைய மாஃபியாக்கள் இதில் தொடர்பு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. யாரெல்லாம் இருப்பாங்க? இல்லை, மத்திய மந்திரி இவர் மட்டும் இல்லை, பொதுவாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைகிற போதெல்லாம் தேசத்துக்கு ஆபத்து, போராடுகிறவர்கள் தேச விரோதிகள், அந்நிய சக்திகள் புகுந்து விட்டார்கள் என்கிற இது போன்ற குற்றச்சாட்டுக்களை வைப்பது என்பது அவர்களுடைய வழக்கமான ஒன்று. ஏற்கனவே விவசாயிகள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக போராடிய போதும் இதே போன்ற பழிதூட்டலை பிஜேபி தரப்பிலிருந்தும் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து மேற்கொண்டார்கள். இப்போது மாணவர்கள் போராடுகிற போதும் இதே விதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் எழுப்புகிறார்கள். வேறு யார் போராடினாலும், நாளைக்கு ஒருவேளை அவர்களே போராடினாலும் அவர்களே தேச விரோதிகள் என்று சொன்னாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இது அவர்களுடைய வாடிக்கையான ஒன்று. முறைகேடுகள் நடந்த நாளிலிருந்தே நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன பொறுப்பு ஏற்றுக்கிட்டார் அவர்? பொறுப்பேற்றிருந்தால் அவர் வினாத்தால் கசிவு ஏற்பட்ட உடனேயே பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்போயிருந்தே நான் பொறுப்பேற்று கொண்டு இருந்தேன்னா எதுவுமே செய்யலையே. அவர் மறுதேர்வு நடத்தினார். முதல் தேர்வில் நன்றாக எழுதி அடுத்த தேர்வில் நம்மால் சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றால், வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன செய்வது என்கிற முறையில்தான் 22 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு அவர்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு? இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது மாணவர்கள் இளைஞர்கள் மீது கடுமையான அடக்குமுறை அவர்கள் ஏவினார்கள். குறிப்பாக அனுமதி தர மறுப்பது, ஒன்று கூடுவதை தடுப்பது போன்ற அந்த அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போது கடந்த 2 நாட்களாக பொருத்தமான இடத்தை ஒதுக்கி தருவது என்கிற அணுகுமுறையில் ஒரு சின்ன மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு.